அந்த கண்ணு பார்த்தாக்கா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு நேம் ஆர்ட் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ 10 செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொடுத்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ லவ் இமேஜ். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளூ மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை வந்து 38 வந்து செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 1 by 1 ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேம் எல்லில் வந்து செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்கில் போய்டும். இப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி சைஸை வந்து கம்மி பண்ணி ஃபேஸ் தெரிகிற மாதிரி கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸ்ட்ரா வந்து செட் ஆகுது அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதுவும் அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து அந்த சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கீழே கிராப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃப்ரேம் வந்து செட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கணும். கிராப் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்க எல்லா ஃப்ரேம்ஸ்லையுமே சேம் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே நான் சொன்ன மாதிரியான ப்ரொசீஜரில் கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்க கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து லுக்காக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ஃப்ரேமில் செட் ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி கிராப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேம் வரி மட்டும்தான் ஷோ ஆகும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃப்ரேம்லையுமே கரெக்டாக வந்து ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே வந்து ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுக்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஹார்ட் ஷேப்புக்கு சென்டரில் அந்த இடத்துல நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து போல்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே ரைட் சைடே பாருங்கள் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் பிளாக் கலரை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு ரைட் சைடே ஃபாண்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபாண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதவே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து கேரக்டர்னு இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் வந்து கொஞ்சம் அப்படியே இதாகும், ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். தேவை அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளவர் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு குரோமோக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகிடும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 38 கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் ஒரு 50 வந்து கொடுத்துக்கோங்க.
இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும், எல்லா ஃப்ரேம்லேயுமே கரெக்டாக ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.